ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷக்கிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷக்கிலா கிச்சனில் நாங்கள் பூண்டி ட்ரிப்பு போய் வந்தோம். பூண்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டியில் நாங்கள் எல்லாமே சுற்றி பார்த்தோம். நைட்டு ஏறி வெடிகாலில் இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் இறங்கிட்டு அது பிரேக்ஃபாஸ்ட்டாக எல்லோரும் சாப்பிட்டோம். பூரி பொங்கல் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நாங்கள் சாப்பிட்டோம். எங்கள் ஃபேமிலி எல்லாம் போனோம். அக்கா ஹஸ்பண்ட், அதோட பசங்க, சித்தி பசங்க எல்லாருமே போனோம். தம்பிங்க எல்லாருமே, அம்மா அப்பா எல்லாருமே போயிட்டு காலைல தோசை வடை, அதோட சாம்பார் பொங்கல் சட்னி எல்லாமே நான் எங்கள் பசங்க எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து பூண்டியில். அதோட பூரி சாப்பிட்டோம், குருமா. ஃபுல்லாமே காலைல சர்ச்சுக்கு காலைல ஏஞ்சி குளிச்சுட்டு நாங்கள் நைட்டு போனோம். காலைல ஏஞ்சி குளிச்சுட்டு பூண்டி சர்ச்சை சுற்றி பார்த்துட்டு அதோட மாஸுக்காக போனோம். மாஸும் முடித்தோம். நல்லா ப்ரேயர் பண்ணோம். நல்லா திருப்தியாக இருந்தது எங்களுக்கு பூண்டியில். நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு உங்களுடைய அனுபவத்தை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டி சர்ச்சு இது. அதோட மாதம் முடிஞ்சிட்டு அதோட அக்கா தம்பி ஒய்ஃபு நாங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான ட்ரெஸ் எடுத்து அதோட ஃபேமிலி ஃபோட்டோவும் போட்டோம். ஃபேமிலியாகவே நின்று எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவை சர்ச்சாண்ட. ஃபுல்லாகவே நாங்கள் பூண்டியில் தான் வீடியோ எடுத்துக்கணும். ஃபேமிலி வீடியோ நாங்கள் எல்லாமே எடுத்தோம். பூண்டியில் தான் சர்ச்சுக்கு மாசு எல்லாமே பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும்தான் நாங்கள் ஹோட்டலில் சாப்பிடுவோம். மற்றபடி லன்ச்சு டின்னர்லாம் நாங்களே சமைச்சிக்குவோம். எங்களுக்கு உடம்புக்கு நாங்களே சமைச்சு சாப்பிட்டா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், திருப்தியாக இருக்குன்றதுனால நாங்களே சமைச்சு சாப்பிடுவோம். அதோடு தம்பி பசங்க, எங்கள் பொண்ணு எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க, வீடியோ எடுத்துக்கினாங்க. அதோடு ஃபுல்லாக பூண்டி ட்ரிப்பு பண்ணிவிட்டு நம்ம சமைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வண்டியில் ஏறியாச்சு. அதோட மட்டன் கடை பார்த்தோம். மட்டன் கடையில் மட்டன் ரொம்ப இது வந்துச்சு. அந்த பூண்டி பகுதியில் மட்டன் அதே விலை தான், 950 ரூபான்னாங்க. நாங்கள் போட்டியும் எடுத்துக்கணும், தலையும் எடுத்துக்கணும். ஒரு 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணோம். மட்டனு தலைக்கறி போட்டி எல்லாமே ஒரு 5000 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. அவங்க ஃப்ரெஷ்ஷாகவே வெட்டி கொடுத்தாங்க. பூண்டி பக்கத்தில் வெள்ளாட்டு கறி தான் நாங்கள் சமைச்சோம். சூப்பராக இருந்துச்சு மட்டனு. பூண்டிக்கு நீங்கள் போனீங்கன்னா பூண்டி பக்கத்துலேயே ஒரு கிராமம் இருக்கும். அங்கே ஆட்டுக்கறி ஸ்பெஷல். நீங்கள் போய் அங்கே கூட வாங்கி சமைச்சு சாப்பிட்லாம். நல்லா செமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பீசஸ்ங்களும் நாங்கள் பிரியாணி தலைக்கறி அதோடு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நாங்கள் இளநீர் குடித்தோம். இயற்கையான நம்ம ட்ராவலிங் போனால் கூட இயற்கையான முறையில் நம்ம சமைச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு நாங்கள் இளநீரும் குடிச்சிட்டு மட்டன் க்ளீன் பண்ணோம். தம்பி ரொம்ப க்ளீன் பண்ணுவான் ராஜேந்தர். முடி கூட ஒன்று இருக்கக்கூடாது, பயங்கரமாக க்ளீனிங் தான் எங்களுக்கு மெயின். கறி நல்லா அலசி தான் எப்போவுமே நாங்கள் செய்வோம்.
அது க்ளீன் பண்ணவே 1 ஹவர் ஆச்சு. அந்த முடி கண்ணுக்கு தெரியாது. இல்லை இருந்தாலும் எங்களுக்கு மன திருப்திக்காக நாங்கள் எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி தான் செய்வோம். நல்லா தண்ணியாக இருந்தது. இயற்கையான முறையில் நாங்கள் அந்த ப்ளேஸை கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து அங்கே சமைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக எல்லாமே அக்கா அக்கா வீட்டுக்கார் எல்லாருமே சமைப்பாங்க. எங்கள் வீட்டுக்காரரும் சமைச்சாங்க. தம்பிங்களும் சமைப்பாங்க. வீட்டில் தான் பெண்கள் நாங்கள் வந்து உழைச்சி கிடக்குறோன்னு வெளியெல்லாம் கோயிலுக்கு அது மாதிரிலாம் போனால் என் தம்பிங்க அக்கா வீட்டுக்காரு நான் எங்கள் வீட்டுக்காரு எல்லாருமே தான் சமைப்பாங்க. எங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க. நாங்கள் சும்மா ஹெல்ப்பு எங்கள் அம்மாவும் சித்தியும் வந்து பாத்திரங்கள்லாம் கழுவுவாங்க. சும்மா ஹெல்ப்பு மட்டும்தான் நாங்களும் அக்கா அக்கா அதோடு வந்து தம்பி ஒய்ஃப்லாம் வந்து ஹெல்ப்பு எங்கள் பசங்களாம் ஹெல்ப்பு தான் பண்ணுவாங்க. அவங்களே எல்லாமே சமைச்சிடுவாங்க. எங்களுக்கு எந்த வேலையும் விட மாட்டாங்க வெளியெல்லாம் போனால். வீட்டில் தான் நாங்கள் உழைச்சின்னு கிடக்குறோம்ல, அதனால் வெளியெல்லாம் போனால் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம். அவங்க சமைச்சிட்டு எங்களை கூப்பிடுவாங்க, நாங்கள் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இயற்கையான முறையில் தான் நாங்கள் வந்து இங்கே சமைச்சோம். நல்ல மோட்ரு செட்டோடு உள்ள இடத்துல. மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். காய்கறிகள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வெட்டி கொடுத்துட்டு வந்தோம். காய்கறிங்கள்லாம் தான் வெங்காயம் தக்காளி எல்லாமே. மட்டனில் வந்து முடி இருக்கும். அந்த முடிகள் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஹைஜீனிக்கு முறையில் தான் நாங்கள் எப்போவுமே சமைப்போம். சாப்பிட்ற பொருள் என்றைக்குமே சுத்தமாக இருந்தால் தான் நம்ம உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது. சும்மா 2 டைம் வந்து கழுவிலாம் கறிகள்லாம் நாங்கள் போட மாட்டோம். ஒரு 6, 7 டைம் வந்து கழுவி தான் போடுறோம். அதோட அங்கேயே விறகுலாம் இருந்துச்சு. விறகும் மூட்டிட்டோம். கேஸு பற்ற வைக்கலான்னு பார்த்தோம். அந்த கேஸுடைய பல்ப் வந்து வெடிச்சிடுச்சு திடீர்னு. அதனால் நாங்கள் விறகே ரெடி பண்ணி அங்கே விறகே வந்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு விறகு அடுப்பில் தான் ஃபுல்லாகவே மட்டன் பிரியாணி, ஆட்டு தலைக்கறி, போட்டி எல்லாமே செய்தோம். குடல் எல்லாமே விறகு அடுப்பில் தான் சமைச்சோம். அரிசியும் ஒரு பக்கெட்டுக்கு இப்போ ஒரு பக்கெட் அளந்து அரிசியும் ஊற வச்சாச்சு. 4 கிலோ அரிசி 5 கிலோ மட்டன் போட்டோம். எண்ணெயும் வந்து கடலை எண்ணெய் தான் வாங்கிட்டோம். கடலை எண்ணெய் தான் நம்ம வெளியே போகிறதுனால உடம்புக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடலை எண்ணெய் தான் நாங்கள் வந்து சமைப்போம். ஒரு கிலோவுக்கு வந்து 1/4 கிலோ எண்ணெய்ன்றது நாலு 4 கிலோ அரிசிக்கு வந்து ஒரு கிலோவுக்கு 1/4 கிலோன்னா 1.5 லிட்ரு எண்ணெய் ஊற்றிக்கணும், கடலை எண்ணெய். அதோட ஸ்பைசஸ் எல்லாமே மிளகாத்தூள் எல்லாமே நாங்கள் அரைச்சிக்கினே போயிடுவோம். மளிகை சாமான்லாம் கூட வாங்கிட்டு போயிடுவோம். ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கின்னு எண்ணெய் ஆட் பண்ணிக்கின்னு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய், பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ எல்லாமே போட்டுக்கலாம். ஸ்பைசஸ்ஸு போட்டு நல்லா பொரிய விடலாம். அதோட ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். 5 கிலோவுக்கு நான் சொல்கிறேன். அதோட வெங்காயம் 1 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். 1.25 கிலோ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். அது பச்சை மிளகா 1/4 கிலோ போட்டுக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். பேனை வந்து ஒரு ஓரமாக விட்டுட்டு நான் வந்து சமைக்க ஆரம்பித்தோம் இயற்கையான முறையில்.
வெங்காயம் ஆட் பண்ணிக்கின்னு நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கி எடுக்கணும். ப்ரௌன் கலராக ஆகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு மட்டன் பிரியாணி டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நாங்கள் வீட்டிலேருந்து மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு போயிடுவோம். ஏன்னா அங்கங்கே எந்த கடை எதுன்னு எங்களுக்கு தெரியாததுனால. அதோட தக்காளி 1 1/2 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். கேஸெல்லாம் எடுத்துன்னு போனோம். கேஸ்லாம் அந்த பழுப்பு வெடிச்சதுனால நாங்கள் விறகடுகுல தான் சமைக்கிறோம். அதோட தலைக்கறி மட்டன் தலைக்கறியை வந்து குக்கரில் போட்டுக்கலாம். தேவையான மட்டன் தலைக்கறி, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் லைட்டாக ஸ்பைசஸ், புதினா கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் கூட நாங்கள் வீட்டிலே அரைச்சின்னு போயிடுவோம். எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் போவோம். எங்கேயுமே கடைகள்லாம் வாங்க மாட்டோம். டக்குன்னு உட்காந்து இயற்கையான முறையில் சமைச்சு சாப்பிடுவோம். காலைல டிஃபன் மட்டும் தான் ஹோட்டலில் சாப்பிடுவோம். 3 நாள் ட்ரிப்பு எங்களுக்கு. பார்ட் 1 தான் நீங்கள் பார்க்குறோம் பூண்டியில். பார்ட் 2 பார்ட் 3 இருக்குது. ஒரு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எங்கள் சேனலை 2 வருஷம் பயணத்தில் உங்களுக்கு வந்து எப்படி உங்களுடைய அனுபவம் என்னோடு இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேவையானால் கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தலைக்கறிக்கு மிளகாய்த்தூள் எல்லாமே ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட தக்காளி ஆட் பண்ணிக்கின்னு அது பிரியாணிக்கு தக்காளி நல்லா வதக்கி எடுக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டு குக்கரில் விசில் போட்டுக்கலாம். பசங்களாம் ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் வச்சுன்னு குழந்தைங்கள்லாம் விளையாடி இருந்தாங்க ஒரு பக்கம். ஜாலியாக அங்கே ஆட்டுக்குட்டி எல்லாமே இருந்தது. அதனால் குழந்தைங்க விளையாடி இருந்தாங்க. நாங்கள் ஒரு பக்கம் சமையல் பண்ணின்னு இருந்தோம். புல் எடுத்துகிட்டு வந்து தம்பி பையன் வாயில் வைக்கிறான், ஆட்டுக்குட்டி வாயில். அதோடு அந்த ஆட்டு குடல் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதையும் வந்து அம்மாவும் சித்தியும் க்ளீன் பண்ணுறாங்க. அதோட பச்சடிக்கு வந்து அரைஞ்சின்னுக்கிறேன். வெங்காயம், வெள்ளரிக்காய், உப்பு போட்டு பச்சடிக்கு ரெடி பண்ணிடுறேன். அதுக்குள்ளே சைடில் வெயில் அதிகமாக இருந்ததுனால வெள்ளரிக்காய், வெங்காயம், தயிர், தேவையான அளவு உப்பு, அதோட மட்டன் வந்து நல்லா அந்த முடியெல்லாம் போட்டு அலசி எடுத்தாச்சு. அதுவும் வெள்ளையாக 6 வேளை நல்லா 7 8 டைம் வந்து கழுவியாச்சு.
5 கிலோ மட்டன் எடுத்தோம். தண்ணி ஊற்றினே இருக்கிறாங்க தம்பிங்க. தம்பிங்களே தான் வந்து சித்தி பசங்களே வந்து கழுவுறாங்க. ஃபுல்லாமே 7-8 வாட்டி க்ளீன் பண்ணி அலசி எடுக்கிறோம். திரும்பி மஞ்சத்தூள் உப்பு போட்டு திரும்பி ஒரு 2-3 டைம் வந்து கழுவுறோம் மட்டனை. எங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. என்னுடைய 2 வருஷ பயணம் எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோவும் எடுத்து நான் கஷ்டப்பட்டு தான் இந்த 2 வருஷமாக நான் போடுறேன். வீட்டு வேலைகளில் இருக்கிற மத்தியிலையும் சொல்லிட்டு குழந்தைங்கள பார்த்துக்கணும். இவ்வளோ நான் வந்து வீடியோ எடுத்து போடுன்னு சொல்லிட்டு போடுறேன். மட்டனை வந்து தனியாக தான் வேக வேணும். தேவையானாலும் மட்டன் போட்டுக்கணும். தண்ணி ஊற்றிக்கின்னு மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கின்னு நல்லா கிளறி விடுங்க. பெப்பர் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் தூள் அதோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு அளந்த தண்ணியிலே வந்து நம்ம வந்து மட்டனை நல்லா தனியாகவே நாங்கள் வேக வைக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். எங்களுடைய பூண்டியில் நாங்கள் கட்டின சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களா மாதிரியே உங்கள் ஃபேமிலி இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு வந்து தாராளமாக என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து சாப்பிட்லாம். இது வந்து எங்கள் வீட்டுக்கார் ஃபேமிலியும் ஒரு டைம் வந்து நாங்கள் வீடியோவில் வந்து நிறைய டைம் காட்டிக்கிறோம் ஃபங்க்ஷன்கள்லாம். அதுமாரி கோயிலுக்கெல்லாம் போகிறதுல அவங்க இந்து இருந்தாலும் இந்து தான் அவங்க இருந்தாலுமே கூப்பிட்டா வரும். ஒரு டைம் வந்து அவங்கள இட்டுன்னு போய் நான் வந்து என் வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். தேவையான மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். கேரட் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, லைட்டாக எண்ணெய் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பதத்தில் வந்து கறி வெந்துடணும். அப்போ தான் வந்து மட்டன் எப்படி இருந்தாலும் ஆட்டு கறியானாலும் மட்டன் வந்து வேக வச்சு நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்க எல்லாம் கூட நல்லா மென்று சாப்பிட்லாம். நல்லா அழுத்தம்னா வரா மாதிரி இருக்கணும் மட்டனு.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். மட்டன்லாம் உங்களுக்கு யாராருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதோட விறகு அடுப்புலேயே தான் எல்லாமே மட்டன் பிரியாணிலேருந்து தலைக்கறி எல்லாமே நாங்கள் வந்து விறகு அடுப்புலேயே தான் செய்கிறோம். அதுவும் தனியாகவும் ஒரு அடுப்பு வந்து மூட்டுறோம் தலைக்கறி குக்கரில் போடுறதுக்காக. எங்கள் ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானே இப்போ வந்து நைட்டு வந்துட்டு தான் நான் அந்த வீடியோவே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய வீட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு அங்கே அந்த ட்ரிப்புக்கு போன துணிகள் எல்லாம் துவைச்சிட்டு தான் எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு தான் இப்போ வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இன்னும் 3 நாளாக வீடியோ காணோன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. நாங்கள் ட்ரிப்புக்கு போனதுனால அது வந்து சார்ஜும் அதில் வந்து ஏறலை. சார்ஜ் வச்சு எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு செல்லெல்லாம். அதனால தான் வீடியோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சு போஸ்ட் பண்ண முடியல. மட்டன் தலையை குக்கரில் வேக வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கிலோ வெங்காயத்துக்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். மட்டன் தலைக்கறிக்கு நல்லா வதக்கி விடலாம். ரெண்டு இடத்துல விறகு அடுப்பு நாங்கள் முட்டி விட்டோம். பிரியாணி சமைக்கிறப்ப தலைக்கறி எல்லாமே செய்யலான்னு. அதோடு மட்டனும் குக் ஆகிடுச்சு. தேவையான இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதக்கி விடுங்க. அந்த மட்டனை முக்கால் பதத்தில் எடுத்து வேக வச்சு எடுத்தாச்சு. எல்லா மசால்களும் போட்டு அதோட மட்டனை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், டைரக்ட் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு அந்த வேக வச்சுருந்தா மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அளந்து தான் ஊற்றணும். 4க்கு 8 தண்ணி. ஃபுல்லாகவே பூண்டிலேருந்து மதியம் லஞ்சு விறகடுப்புலேயே தான் சமைக்கிறோம். இது திங்கட்கிழமை எடுத்தது. ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஈவினிங் போயிட்டு மண்டே இந்த விளாக் எடுத்து போடுறேன் இந்த வீடியோவை. சீக்கிரம் ஒரு 11 மணிக்கெல்லாமே நாங்கள் சமைக்க ஆரம்பித்து கரெக்டாக ஒரு 2 மணிக்கெல்லாமே சமைச்சு மதியம் லஞ்சு முட்டாச்சு. நைட்டுக்கு அந்த சாப்பாடே வச்சுக்கணும். மட்டன் பிரியாணியே நைட்டுக்கு வச்சுக்கணும். ஒரு டைம் மட்டும் காலைல டிஃபன் ஹோட்டலில் பண்ணிவிடுவோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடலாம். தலைக்கறி கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா தக்காளியும் குழஞ்சாச்சு. அதோட தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம்.
மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு நல்லா அதில் குக் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கரம் மசாலா, பெப்பர் தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரலாம். தலைக்கறி உப்பு அப்படியே தலைக்கறி சேர்த்துக்கலாம். மட்டன் பிரியாணி தலைக்கறி மதியம் லஞ்சுக்கு தான் மட்டன் பிரியாணி தலைக்கறி வச்சுக்கணும். நைட் டின்னரில் மட்டன் பிரியாணி ஆட்டுக்குடல் கிரேவி செய்தோம். பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். நல்லா தண்ணி சுண்ட வரலாம், நல்லா குத்தி விடலாம். அதோட பிரியாணி தண்ணி எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்தாச்சு. கறியும் திரும்பி நல்லா பூ போல் வந்தாச்சு. அப்படியே நாங்கள் சாப்பிட்டே பார்த்தோம். இந்த மசாலாவோட அந்த மசாலா ஏற்கனவே வெந்ததோட இதோடு நல்லா சூப்பராக இருந்தது. நாங்களே ஏற்கனவே பந்தல் கடை எங்கள் வீட்டுக்கார் பந்தல் கடை வச்சுன்னுக்கிறாரு. அதனால் பாத்திரங்கள் எல்லாமே நாங்கள் எங்கள் வேனில் எடுத்துன்னு போயிட்டோம். எங்கள் சொந்த வேன் தான் வேனு. பந்தல் கடையாகவே எங்கள் வீட்டுக்காரது. எல்லா பாத்திரங்களும் எடுத்துன்னு போயிட்டோம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எதுவும் அங்கே இங்கே போய் தேடாத அளவுக்கு எல்லாமே எடுத்துன்னு போய்டும். தண்ணியும் நல்லா கொதிச்சாச்சு. தேவையான கேசரி போடுறோம். குழந்தைங்கலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சாப்பிடுன்றதுனால கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதோட அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சாச்சு. டம் போடுறப்போ மட்டும் அரிசியும் தண்ணியும் ஒரே ஈக்குவலாக வரப்போ டம் போட்டால் போதும். விறகு அடுப்பில் மட்டன் பிரியாணி சமைக்கிறப்போ டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அல்டிமேட்டாக வேறு லெவல். அதோட போட்டி ஆட்டு குடலும் க்ளீன் பண்ணினே இருக்கிறாங்க. அது நைட் டின்னரில் மட்டன் பிரியாணியோட ஆட்டுக்குடல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வச்சிட்டோம். மதியம் லஞ்சுக்கு திங்கக்கிழமை மதியம் லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி அதோட தலைக்கறி வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். பச்சடி அதையும் திரும்பி மஞ்சள் தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணுறாங்க. அதோட தண்ணியும் அரிசியும் ஒரே ஈக்குவலாக வந்தது. புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கின்னு இப்போ டம் போட்டுக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. தயிர் ஒரு பாக்கெட்டும் ஊற்றி ஏற்கனவே தக்காளியோட குழைய வதக்கியாச்சு. இப்போ நெருப்புக்கு நம்ம டபராவுக்கு கீழே நெருப்பு எல்லாமே ஒன்று சேர்த்து தள்ளிட்டு மேலே அந்த டபராக்கு மேலே நெருப்பு போட்டுக்கணும். டம் போட்டுக்கலாம். அதோட மட்டன் அதோட அந்த போட்டியும் குக்கரில் ஆட் பண்ணிக்கணும். விறகு அடுப்புலேயே தான் சமைக்க போகிறோம். டம் போட்டு முடிச்சாச்சு. அது உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், லைட்டாக எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணி குக்கரில் விசில் விடலாம்.
அதோட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, தம்மும் எடுத்தாச்சு. அதோட சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, சுட சுட ஆவி பறக்க. அதோட பாக்கு தட்டை நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். அதுவும் அப்படியே கழுவிட்டு நல்லா சுட சுட மட்டன் பிரியாணி ஆவி பறக்க, தலைக்கறி பச்சடி வச்சு நாங்கள் எல்லாமே உட்காந்து சாப்பிட்டோம் இயற்கையான முறையில். அதோட குழந்தைங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணி ஊட்டின்னுக்கிறாங்க. ஆடு காட்டி சூப்பராக இருக்குதுன்னு சொன்னான் தம்பி பையனும். தம்பி ஒய்ஃபு தான் ஊட்டின்னுக்கிறாங்க. இந்த பிளேஸ் வந்து எங்களுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. அதோட எங்கள் பாப்பாவுக்கு பிடிச்சதே மட்டன் பிரியாணி தான். உட்காந்து சாப்பிட்றாங்க, ஒரு வெளுத்து கட்டுறாங்க. அபிஷா பெம்மி எல்லாருமே சாப்பிட்டு திருப்தியாக முடிச்சாச்சு. மிச்சம் இருக்கிற சாப்பாட்டை வந்து நைட் டின்னருக்காக எடுத்துன்னு போகிறோம். அக்கா பொண்ணும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. சித்தியும் சூப்பராக இருக்குதுன்னாங்க. சூப்பர், வேறு லெவல் பூண்டி அனுபவம், பூண்டிக்கு போன அனுபவம். அதோட அந்த குடல் குழம்பும் விசில் வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு எடுத்துன்னு போகலான்னு இருந்தோம். பிடி சார் தம்பி சார் அவனை வந்து மட்டன் பிரியாணி தெம்புலகிறான். தேவையான கடலை எண்ணெய் ஊற்றிக்கினால் மட்டன் குடல் குழம்பு தாளிப்பு ரெடி ஆகிறது. தேவையான கடலை எண்ணெய், ஸ்பைசஸ், பச்சை மிளகா, சோம்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதோட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றாவே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம் டைம் ஆனதுனால. இதுமாரி நீங்கள் சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அர்ஜென்ட்டு குடல் குழம்பு ரெடி ஆகின்னு இருக்குது. தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வதக்கி விடலாம். அதோட ஒரு நல்ல விசில் ஒரு 5-6 வந்து அது குடல் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வச்சுருந்தோம். அது விசில் வந்தாச்சு. மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டு பெப்பர் அப்படியே அந்த குடல் குழம்பு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்சதை. தேவையான பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா தண்ணி சுண்டி வந்தாச்சு. அந்த ஒரு டிஃபனில் வந்து மூடி எடுத்து வச்சாச்சு.